இதோட அவர் அது பெண்களுக்கு எதிராக பேச மாட்டாருன்னு ஏதாவது முதலமைச்சராலோ இல்லை உங்களால உறுதி கொடுக்க முடியுமா? அது முதலமைச்சர் பார்த்துக்குவாரு. நானும் நீங்களும் உறுதி கேட்க முடியாது. இப்போ என்ன நடந்தால் அவர் பேசியிருக்காரு இல்லைங்க. இதே ஏன் உங்களுக்கு என்ன பொன்முடி அமைச்சராக இருக்கிறது பிடிக்கலையா? இன்றைக்கு ஒத்த கருத்துடைய பல்வேறு மாநிலங்கள் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கின்றன. மாநிலத்திலே மாநில அரசுக்கு பல்வேறு அதிகாரங்கள் வேண்டும் என்பத கருத்து பல்வேறு மாநில அரசுகளிடத்தில் இருக்கிறது. இந்த புதிய எழுச்சி புதிய தெம்பை நமக்கு இன்றைக்கு தந்திருக்கிறது. ஆனால் எதையுமே நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னெடுத்து சென்றால்தான் வெற்றி பெற முடியும் என்பதிலே மற்ற மாநில முதல்வர்களுக்கும் மாநில அரசுகளுக்கும் நம்பிக்கை இருக்கிறது. எதிர்க்கட்சி ஆளுகிற குறிப்பாக எதிர்க்கட்சி ஆளுகிற அதாவது பாரதிய ஜனதாவுக்கு கட்சி இல்லாத மாநிலங்களை ஆளுகிற முதலமைச்சர்களுக்கெல்லாம் நாம் முன்னெடுத்து செல்கின்ற அந்த காரணங்கள் வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. எனவே அவர்களும் நம்மோடு இணைந்து ஏற்கனவே பார்த்தால் யாரும் நம்மோடு இணைந்து அந்த அளவுக்கு போராட முன்வரவில்லை. இப்பொழுது நிச்சயமாக நாம் முன்னெடுக்கும் அந்த போராட்டத்துக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாநில உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு மற்ற மாநிலங்களும் தங்களுடைய உரிமைகளை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் முன்வருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டிருப்பதால் தான் இப்பொழுது புதிய அழுத்தத்தை கொடுத்துக்கிறோம். திமுகவுடைய ஆட்சி காலம் நிறைவேறதுக்கு பிறகு அந்த 2 ஆண்டுகள் கழித்து தான் முழுமையான அறிக்கை கிடைக்க போகுது. ஏன் எங்கள் ஆட்சி காலம் பட்சத்தில் இப்போது இதை அறிவிப்பது தேர்தலுக்கான அரசியலுக்குன்னு பாஜகவுடைய விமர்சனம் இருக்கு. அதை திமுக எப்படி கையாள போது உண்மையாகவே தேர்தல் எங்களை பொறுத்தவரை அடுத்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். தொடர்ந்து தலைவர் தளபதி அவர்கள் 2வது முறையாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வருவார். ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம், தெளிவாக சொல்லியிருக்கிறோம். தேர்தலுக்காக எந்த விதமான காரியங்களையும் நாங்கள் முன்னெடுப்பவர்கள் அல்ல. மக்கள் பிரச்சனைகளுக்கான காரியங்களைத்தான் முன்னெடுப்போம், அதில் வெற்றி பெறுவோம். எனவே இந்த 2 ஆண்டு காலம் என்பது என்னால் ஒரு வருட காலத்துக்குள்ளே விரைந்து விசாரிக்க முடியாது என்பதால் தான் சொல்லியிருக்கிறோம். ஆனாலும் விரைந்து விசாரிப்பதற்கான நடவடிக்கைகளை எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுப்பார்கள். தொடர்ந்து அவர்தான் முதலமைச்சராக இருப்பார். மக்கள் அவரைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள். தேர்தல் நேரத்தில் நீட் தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதற்கு பிறகு 4 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் நீட் தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டியிருந்தாங்க. அதே கருத்தில் கொண்டு அதாவது என்எம்சி அதாவது நீட் எப்போ வந்துச்சு? இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலே தான் நீட் வந்தது. எனவே என்எம்சி நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் அதன் மூலமாகவும் திணிக்கப்பட்டது. எனவே அதை எதிர்த்து நாம் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் இருக்கின்றன. எனவே அதில் ஏதாவது தீர்ப்பு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், எய்ம்ஸு அதே போல் ஜிப்மர் போன்ற நிறுவனங்களுக்கெல்லாம் விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி எய்ம்ஸிலிருந்து அவர்களுக்கு விலக்கு கொடுத்திருக்கிற பொழுது எங்களுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது என்கின்ற கேள்வியையும் நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். எனவே நீட் சம்பந்தமான வழக்கு வருகின்ற பொழுது தமிழ்நாட்டினுடைய மாணவர்களுடைய நலன் பாதிக்கப்படக்கூடாது என்கின்ற வகையிலே அதில் விதிவிலக்கு பெறுவதற்கு நாங்கள் முழு முயற்சி எடுப்போம். ஏற்கனவே அதற்காக முழு முயற்சி எடுத்து விதிவிலக்கு பெற்றோம். ஆனால் என்எம்சி வந்ததனால் தொடர்ந்து நீட் வந்து விட்டது. கல்வி கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து மாநில பட்டியலுக்கு மாற்ற தமிழ்நாடு அரசு சார்பில் ஏதாவது வழக்கு நிலுவையில் இருக்கா? தொடர்ந்து இருக்கீங்களா இல்லை புதுசாக இப்போ தொடர ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அதாவது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து கல்வியை கொண்டு வர வேண்டும் என்பதும் எங்களுடைய கோரிக்கை. அது சார், நான் நீட்டை வந்து நாங்கள் ஏமாற்ற வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். நீதிமன்றத்தின் மூலமாக அதற்கான தீர்ப்பை பெற முடியும். ஏன்னா சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பினோம், அது திரும்பி வந்து விட்டது. எனவே நீதிமன்றத்தின் மூலமாக, ஏன்னா தமிழக மாணவர்களுடைய நிலைமை உயர் நீதிமன்றத்துக்கு எடுத்து சொல்லப்படும். அங்கே உச்ச நீதிமன்றத்தில் எடுத்து சொல்லப்படுகிற பொழுது அதற்கான மதிப்பு கொடுக்கப்படும். ஏழை எளிய மாணவர்களுடைய கல்வி கனவு பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த நீட் என்பது சிபிஎஸ்சியினுடைய பாடத்திட்ட அடிப்படையிலே மட்டுமே நடைபெறுகிறது. எனவே தான் பல மாணவர்கள் 1200க்கு 1100 வாங்கினவன் கூட அங்கே பாதிக்கப்படுகிறான். ஆனால் சிறந்தவர்கள் நீட் இல்லாமல் வந்தவர்கள் தான் தலை சிறந்த மருத்துவர்களாக இன்றைக்கும் இருக்கின்ற சூழ்நிலையை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். எனவே நீட்டுக்கு நாங்கள் சட்ட போராட்டத்தின் மூலமாகவும் விதிவிலக்கு பெற முடியும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. வேறு இருந்தால் கேளுங்க. ஏங்க அவரை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஒரு மூத்த அமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்டுவிட்டார். தொடர்ந்து வருத்தம் தெரிவித்திருக்கிறார்.
தெரியாமல் நடந்து விட்டது. நான் வேண்டுமென்று ஏதோ ஒரு நோக்கத்தோடு நான் பேசியது தவறாக போய்விட்டது. என்னை மன்னித்து கொள்ளுங்கள், நான் செய்தது தவறு என்று அறிக்கையும் கொடுத்திருக்கிறார். இப்படி பல்வேறு காரணங்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அவர் கடிதம் மூலமாகவும் நேரிடையாகவும் இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார். பெண்களை பேசிவிட்டு முதலமைச்சர் மட்டும் பேசுவது சரியா சார்? இல்லைங்க, மக்கள்கிட்ட தான் மன்னிப்பு கேட்டிருக்கார். மக்களிடம் அதாவது ஒரு தவறு செய்தவன் அந்த தவறுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் என்று சொல்லி வருத்தம் தெரிஞ்சு அந்த தவறு நடந்து விட்டது, இனிமேல் நடக்காது, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி ஒப்புத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பது பெருந்தன்மை, மன்னிக்காது உங்களுக்கு. இதோட அவர் அது பெண்களுக்கு எதிராக பேச மாட்டாருன்னு ஏதாவது முதலமைச்சராலோ இல்லை உங்களால உறுதி கொடுக்க முடியுமா? அது முதலமைச்சர் பார்த்துக்குவாரு, நானும் நீங்களும் உறுதி கேட்க முடியாது. இப்போ என்ன நடந்தாலும் அவர் பேசியிருக்காரு இல்லைங்க. இதே ஏன் உங்களுக்கு என்ன பொன்முடி அமைச்சராக இருக்கிறது பிடிக்கலையா? பெண்களுக்கு பிடிக்கல, பெண்களுக்கு பிடிக்கலைன்னு உங்கள்கிட்ட சொன்னாங்களா? அதை பற்றி இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்கிறவங்க, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பானவர். பெண்களை பாதுகாப்பதில் அவருக்கு இருக்க அக்கறையை போல் வேறு யாரும் நீங்கள்லாம் எடுத்துக்க முடியாது. என்ன பெண்களுக்கு பாதுகாப்பாக இருந்த மாதிரி ஏங்க அத்தனை இதுக்கு இன்றைக்கி நாங்கள் போக்சோ சட்டத்தை மரண தண்டனை கொடுக்குற அளவுக்கு அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். போக்சோ சட்டத்தில் ஒருத்தர் ஈடுபட்டு அவர் போக்சோ குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை என்று சொல்லியிருக்கிற முதலமைச்சர் எங்கள் முதலமைச்சர். கொண்டு போகிற திமுக கிட்ட தான் கேள்வியை வைக்கிறோம். அதை பற்றி இப்போ உங்களுக்கு எங்கள் இதில் பொறுத்த வரைக்கும் ஆமாம், அதை பற்றி உங்களுக்கு என்ன, எங்களுடைய முதலமைச்சர் அதை பார்த்துக்கொள்வார். இல்லைங்க, இது என்னங்க அவர் தனிப்பட்ட இதில் பேசியிருக்காரு, அதுக்கு முடிந்த மன்னிப்பு கேட்டார், பொதுமக்கள்கிட்ட மன்னிப்பு, உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டால் மன்னிக்க தெரிஞ்சிடும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி முடித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.